அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அற்புதமான காலை வேளையில உங்களை எல்லாம் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. முடிந்தவரை அனைவரும் வீடியோவில் வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சரி, இந்த 6 நாள் ஜோதிட வகுப்புல அதுலயும் கர்ம ஜோதிடம் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தின் தன்மையில அன்பர்கள் மேலாடை அணிந்து கொண்டு அல்லது ஏதாவது ஒரு ஷால் மேல போத்திக்கிட்டு நீங்க பார்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஏராளமான பெண்கள் இந்த வகுப்புல இணைந்திருக்கிறார்கள். எனவே நம்ம வீட்டில தான் இருக்கிறோம், இருந்தாலும் மேல் சட்டை அணிந்து கொள்ளலாம் அல்லது ஏதாவது ஒரு ஷால் போட்டுக்கொள்ளலாம். சரி, இந்த கர்ம ஜோதிடம் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை இப்பொழுது உலகம் முழுவதும் நாம் இப்பொழுது பரப்பி வருகிறோம். வழக்கமான ஜோதிட முறைகளுக்கும் கர்ம ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதல் இந்த ஜோதிடம் அவசியமா? வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் போது ஜோதிடம் என்ற ஒன்று அவசியமா? இது இல்லாம நம்மளால காலம் தள்ள முடியாதா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வேணும். மிக முக்கியமாக நன்றாக படித்தவர்களுக்கு இந்த ஜோதிடம் அறவே பிடிக்காது. காரணம் இருக்கு. ஏன்னா நன்றாக படித்தவர்கள் என்பவர்கள் புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனா என்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று கருதக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் வீழ்ச்சியை சந்திக்கும் போதுதான், வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் போதுதான் ஜோதிடத்தின் பக்கம் அவர்கள் கவனம் திரும்பும். காரணம், ஜோதிடம் என்பது மெய்யறிவு, படிப்பு புதன் என்பது அனுபவ அறிவு. இந்த அனுபவ அறிவு மெய்யறிவை விளக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம உடல் பாகத்துல மூளை என்பது குரு. இந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய பாகம் இருக்குது அல்லவா, சிறுமூளை. சிறுமூளை அதாவது செரிபலம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமூளை தான் புதன். ஆனால் இந்த புதன் என்ன செய்வான்? நான் தான் எல்லாம் என்று சொல்லுவான். நம்மை நம்ப வைப்பான். நம்மை திரும்ப 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 என்னுடைய வழியில் செல், நான் சொல்வதை கேள் என்று நமக்கு புத்தி புகத்தி கொண்டே இருக்கும். எனவேதான் புத்திக்குரியவன் புதன் என்று சொல்லுகிறோம். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய மெய்யறிவு சற்றே பின்தங்கி இருக்கும். சராசரியாக ஒரு 40 ஆண்டுகள், 40 வயதை கடக்கும் வரை இந்த புத்தி தான் நமக்கு பல்வேறு காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும். இந்த புத்தி ஒரு காலகட்டத்தில் எதுவும் வேலை செய்யல, இந்த புத்தி சொல்வது தவறாக இருக்கிறது, இந்த புத்தி நம்மை நல்வழிப்படுத்தவில்லை என்று நமக்கு தெரியும் போதுதான் நான் என்ன செய்வோம்? குருவை நோக்கி நகர்வோம், மெய்யறிவை நோக்கி நகர்வோம். சிலருக்கு இள வயதிலேயே இந்த மெய்யறிவு, அதாவது குருவை நோக்கி செல்லுகின்ற ஒரு பயணம், ஒரு பாதை, ஒரு ஆவல், இதெல்லாம் கிடைத்துவிடும். அவர்கள் பேறு பெற்றவர்கள். அந்த குருவை நோக்கி செல்லும் போது நாம் அறிந்தது ஒன்றுமில்லை, இன்னும் நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. நம்மை மீறிய ஒரு சக்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி நினைத்தால்தான் எல்லாம் நடக்கும். எனவே அந்த சக்தியை நோக்கி நாம் பயணம் செய்வோம் என்று எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர் குருவை நோக்கி படிப்படியாக நகர்ந்து விடுவார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் இங்கே அனைத்தையும், என்னுடைய நல்லதையும்
தீயதையும் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது என்று நினைப்பவர்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இதை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இது நன்மையா என்றால் தன்னம்பிக்கை, அது தன்னறிவு சார்ந்தது. தன்னம்பிக்கை சிறப்பு தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. தன்னறிவு என்பது சிறப்பு தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனால் இந்த பேரறிவு ஒன்று இருக்கிறது அல்லவா, இந்த பேரறிவை நோக்கி எவர்கள் நகர்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவெடுக்க முடியும். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னறிவு பெற்றவர். ஆனால் தன்னறிவு பெற்றதோடு அவர் நின்று விடவில்லை. அவரது படிப்பறிவோடு படிப்படியாக இயற்கை அறிவையும் பேரறிவையும் நோக்கி நகர்ந்தார். அந்த பேரறிவு தான் அவரை மிக உயர்ந்த மனிதராக, மிகச்சிறந்த மனிதராக இந்தியாவினுடைய உயர்ந்த பொறுப்பில் அமர்த்தியது. அப்ப இந்த பேரறிவு என்பது நம்முடைய உடலில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தனையில் அமர்ந்து நம்மை வழி நடத்தும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். திரு அப்துல் கலாம் அவர்கள் சைவ பிரியர். சைவ பிரியர் என்பதை விட அசைவம் உண்ணாதவர். காரணம், இந்த அசைவம் என்பது பேரறிவு பெற்றவர்கள் உண்ண மாட்டார்கள். குருவை நோக்கி நகர்பவர்கள் உண்ண மாட்டார்கள். படிப்படியாக அவர்களுக்கே தெரியும். படிப்படியாக இது நமக்கு அவசியமில்லாத உணவு, இது நம்முடைய உடலை பாதிக்கக்கூடிய உணவு, நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய உணவு, நம்முடைய கர்மாவை, அசுப கர்மாவை ஏற்படுத்தக்கூடிய உணவு, இந்த அசைவ உணவினால் நமக்கு தீங்குதான் விளைகிறது என்பதை அவர்கள் மிக எளிமையாக புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய பெருமக்கள் இந்த அசைவ உணவு இல்லாமல் உண்ணுபவர்கள் மிக மிக அரிது. முக்கியமாக அவர்களுடைய பண்டிகை காலங்களில் பெரிய பெரிய உயிர்களை எல்லாம் வதைத்து கொன்று அதை என்ன செய்வார்கள், அதை உணவாக சமைப்பார்கள். இன்னமும் சொல்ல போனா ஒட்டகம் போன்ற பெரிய பெரிய உயிரினங்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் உணவாக சமைக்கக்கூடியவர்கள். அந்த சமுதாயத்தில் பிறந்து ஒரு அசைவத்தை முற்றிலும் தவிர்த்து ஒரு சைவ மனிதராக, சைவ உணவை மட்டுமே உண்ணக்கூடிய மனிதராக வாழ்ந்து வந்தார் நம்முடைய அப்துல் கலாம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், மெய்யறிவை பெறுபவர்களுக்கு ஜோதிடம் அவசியம் இல்லை, மெய்யறிவை பெற்றவர்களுக்கு ஜோதிடம் அவசியம் இல்லை. ஆனால் மெய்யறிவை நோக்கி நகர்வதற்கு இந்த ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மெய்யறிவு எது, பேரறிவு எது என்பதை நோக்கிதான் நாம படிப்படியாக நகர வேண்டும். ஏறத்தாழ 1500 கோடி வருடங்களுக்கு முன்னதாக இந்த பிரபஞ்சம் உருவானதாக கணக்கீடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 1500 கோடி வருடங்கள் என்பது நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இந்த 1500 கோடி வருடங்கள் ஆனாலும் இங்கே காற்று, நெருப்பு, நிலம், காற்று, நீர் இவையெல்லாம் உருவானது 650 கோடி வருடங்களுக்கு முன்னால் தான். அப்ப இதற்கு பிறகுதான் உயிர்கள் உருவானது. இந்த உயிர்களில் மிக அருகில், அதாவது 70 கோடியிலிருந்து 100 கோடி வருடங்களுக்கு முன்னதாக உருவானவன் தான் மனிதன். அப்ப நம்மளை விட புழுவும் பூச்சிகளும் நம்மை விட சீனியர். ஆனா இந்த மிக ஜூனியராக இந்த பூமியில் அவதரித்தவன் மனிதன். ஆனால் என்ன செய்கிறான், தன்னுடைய புத்தியின் காரணமாக, புதனின் காரணமாக, தன்னிடம் இருக்கக்கூடிய புதனின் காரணமாக, தன்னிடம் இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் காரணமாக, தம்மிடம் இருக்கக்கூடிய 6வது அறிவின் காரணமாக, நான் தான் பிரதானமானவன் என்று இந்த பூமியில், எனக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காகத்தான் இங்கே வாழ்கின்ற எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அறியாமையில் எண்ணுகிறான். அப்படி அறியாமையில் எண்ணுகின்ற அந்த நினைப்பு தான் அவனுக்கு என்ன செய்கிறது, மற்ற உயிர்கள் மீது ஆளுமை செலுத்த தூண்டுகிறது. இந்த மற்ற உயிர்கள் மீது ஆளுமை செலுத்துவதுதான் மிக மோசமான கர்மாவாக மாறுகிறது. அனுபவத்துல நான் பார்க்கிறேன், ஏராளமான அன்பர்கள் பல்வேறு பிரச்சனைகளோடு வருகிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே புதன் கெட்டு இருக்கிறது. இவர்கள் அனைவருக்குமே புதன் கெட்டு இருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஜாதகம், ஜோதிடம் என்று போகும்போது, தோஷங்கள் என்று போகும்போது ராகு, கேது, சர்ப்ப தோஷங்கள் இருக்கிறது, பித்ரு தோஷங்கள் இருக்கிறது, சனியினுடைய
நிலையினால் அஷ்டமத்து சனி, ஏழரை சனி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் சிரமப்படுகிறோம். இந்த நிலை மாறும்போது நிச்சயமாக எல்லாம் மாறிவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதுவல்ல. இந்த கர்மா கடுமையாக ஆகும்போது இந்த என்னதான் கோள்களுடைய திசைகள் மாறினாலும், என்னதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் போன்ற பயிற்சிகள் மாறினாலும், ராசி பலனில் நமக்கு உன்னதமான ராசி பலன்கள் சொல்லப்பட்டாலும் கர்மா கடுமையாக இருந்தால் மாறவே மாறாது. அப்ப நாம பார்க்கிறோம், எத்தனை ஆண்டு காலம், 12 ஆண்டு காலத்தில் ஒரு குரு என்ற கிரகம் 12 ராசிகளை சுற்றி வருகிறது. 18 ஆண்டு காலத்தில் ராகு கேதுக்கள் சுற்றி வருகிறது. 30 ஆண்டு காலத்தில் சனி என்ற கிரகம் சுற்றி வருகிறது. ஒரே வருடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சுற்றி வருகிறார். ஏறத்தாழ 240 நாட்களில் ஏறத்தாழ 27 நாட்களில் சந்திரன் சுற்றி வருகிறான். அப்ப இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வருகின்ற இந்த கிரகங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ராசியில் அமர்ந்து நமக்கு நன்மையை செய்ய வேண்டும். நிச்சயமாக ஏதாவது ஒரு ராசியில் அமர்ந்து நன்மையை செய்ய வேண்டும். அப்பொழுது இத்தனை ஆண்டு காலமும் நமக்கு நன்மையை செய்ய மறுக்கிறது என்றால் அதற்கு காரணம் கோள்கள் அல்ல, அதற்கு காரணம் ராசி மண்டலம் அல்ல. அப்ப அதற்கு காரணம் நம்முடைய கர்மா என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கர்மா என்பது எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது? நேற்றைய தினம் நம்ம பேசணும். மிக முக்கியமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பேருணர்வு என்று சொல்லக்கூடிய 2 உணர்வுகள், ஆசை, கோபம். இந்த பேருணர்வு என்று சொல்லக்கூடிய இந்த 2 உணர்வுகள் தான் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்த பேருணர்வு நம்மோடு நிறுந்து விடவில்லை. நாம் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் இயல்பாக பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த துவங்குகிறோம். எல்லாருக்கும் வாய்ஸ் நான் பேசுறது கேக்குது இல்ல? சில பேர் வீடியோ வரல, ஆடியோ வரலன்றாங்க. வீடியோ வரல, ஆடியோ வரலன்றவங்க தயவு செய்து வெளியே போயிட்டு விட்டு மறுபடியும் வாங்க, நிச்சயமாக கிடைச்சிடும். சரி, அப்ப இந்த பேருணர்வினால் நமக்கு பல்வேறு கர்மாக்கள் ஏற்படுகின்றன என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றேன். பூமி கோள்களினால் ஆதிக்கம் பெறுகின்றன. கோள்கள் தான் பூமி மீது ஆதிக்கம் பெறுகின்றன. கோள்கள் நம்முடைய பூமிக்கு தேவையான வசதிகளை செய்வதற்காக படைக்கப்பட்டவை. இந்த பூமியில என்னென்ன வேண்டும்? உயிர் வாழ்வதற்கு நிலம் வேண்டும், நீர் வேண்டும், காற்று வேண்டும், காய் கனிகள் வேண்டும், பச்சை கீரைகள் வேண்டும். எல்லா உணவு வகைகளையும் இந்த பூமி தயாரிக்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை இயற்கை செய்திருக்கிறது. அப்ப இந்த உணவுகளை எல்லாம் உண்பதற்கு மனிதன் வேண்டும், மற்ற ஜீவராசிகள் வேண்டும். அப்ப இவற்றை பார்த்து 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 பக்குவமாக நமக்கு என்ன செய்திருக்கிறது? இயற்கை பூமியை படைத்திருக்கிறது. அப்ப இந்த பூமியின் மீது மற்ற கோள்கள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆதிக்கம் என்பது அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள். ஒளி என்ற ஒன்று உருவானால் மட்டுமே பூமியில உயிர்கள் உருவாகும். அப்ப அந்த ஒளியை தருபவன் யாரு? சூரியன். அப்ப ஒளியை தந்து பூமியில் உயிரை உருவாக்குகிறான். இந்த உயிர் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணி என்ன? நீர் வேண்டும். நீர் இல்லாது அமையாது, நீரின்றி அமையாது உலகு. அப்ப நீர் இல்லாமல் எந்த ஜீவராசிகளும் படைக்கவே முடியாது. அப்ப எல்லா ஜீவராசிகளும் நீரில் தான் வாழ்கிறது. நாம கூட என்ன செய்யறோம்? நீர் குடத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய கருப்பையில நீர் குடத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர்க்குடம் உடைந்த பிறகு உடனடியாக வெளியேற வேண்டும். அதற்கான நேரம் வந்து விட்டது என்று உடனே நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூமியில் அவதரிக்கிறோம். அப்ப நாம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் நீரில் தான் வாழ்கின்றன. அந்த ஆரம்ப நிலையில் இந்த உயிரை உருவாக்குவதற்காக ஆன்மாவாக இருக்கின்ற கிரகம் தான் சூரியன். அதற்கு பிறகு சந்திரன். அப்ப இந்த சந்திரனுக்கு பிறகு இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல், இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க முடியாது. அப்ப இந்த குழந்தை என்ன செய்கிறது? எட்டி உதைத்து, இல்லை எனக்குடைய இங்கே கம்ஃபர்டபுளா இல்லை, ரொம்ப நல்லா இருந்தேன், இப்பொழுது நீர்க்குடம் முடிந்து விட்டது, என்னால் கம்ஃபர்டபுளா இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? வேறு வழியை பார்க்க வேண்டும். வேறு வழியை பார்க்க வேண்டும் என்றால் அது எட்டி உதைக்கிறது. எதுக்குள்ள? வயிற்றுக்குள்ளேயே எட்டி உதைக்கிறது. அப்படி எட்டி உதைத்து ஏதாவது வழி இருக்கிறதா என்று தேடுகிறது. படிப்படியாக இந்த குழந்தை பூமியில் அவதரிக்கிறது. இந்த எட்டி உதைக்கக்கூடிய ஆற்றலை யார் தருகிறா?
எட்டி உதைத்து 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 இந்த பூமியில் அவதரிப்பதற்கான ஆற்றலை யார் தருகிறார் என்றால் செவ்வாய் தருகிறான். செவ்வாய் தருகிறான். மிக அற்புதமான இயற்கையினுடைய அமைப்பு. இந்த ஆற்றல் உருவான வெளியே வந்த பிறகுதான் இந்த குழந்தை சுவாசிக்க துவங்குகிறது. உள்ளே தேவையான அனைத்து அம்சங்களையும் தாயினுடைய அந்த தொப்புள் கொடி மூலமாக எல்லா தேவைகளும் அதற்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது. வெளியே வந்த பிறகுதான் இந்த நுரையீரல் வேலை செய்ய துவங்குகிறது. அப்ப இந்த காற்று அப்பதான் உள்ள போகுது. உள்ள போன பிறகுதான் ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்ற நிலை ஏற்படும் போதுதான் இந்த குழந்தை பீரிட்டு அழுகிறது. அப்ப இந்த காற்றை தருகின்ற கிரகம் எது? சனி. அப்ப நாம் நாம் வாழ்வதற்கு பாருங்க, இந்த பூமியில் பிறந்தவுடன் அவனுடைய வேலையை துவங்குகிறான். யாரு? சனி. பூமியில் பிறப்பதற்கு முன்னதாக அவனுடைய வேலை மிக அற்புதமான பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த பூமியில் இயக்கத்தை துவங்குவது சனி. ஆன்மாவாக உடலாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், உடலாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன், ஆற்றலாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இப்ப நகர்கிறோம். இந்த குழந்தை வளர்கிறது. வளர வளர எல்லோரையும் பார்க்கிறது. பார்க்க பார்க்க சிறிது சிறிதாக அதுக்கு என்ன ஏற்படுகிறது? மனம் ஏற்படுகிறது. அப்ப இவர்தான் தாய், இவள்தான் தந்தை, இவர்தான் தமையன், இவர்தான் தமக்கை, இவர்தான் அத்தை, இவர்தான் மாமா, இவர்தான் பெரியப்பா, சித்தப்பா என்று அந்த குழந்தை படிப்படியாக உணர துவங்குகிறது. இதில் மனம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த குழந்தை அந்த மனதில் ஒவ்வொன்றாக பதிய வைக்கிறது. இப்ப அப்படியே இந்த உறவுகளில் எது மிகச்சிறந்த உறவு, எனக்கு எந்த உறவு எனக்கு அடிக்கடி உதவி செய்கின்ற உறவு என்று என்ன செய்கிறது? சிந்திக்கிறது. அந்த சிந்தனை தான் புத்தியுடைய சிந்தனை. அப்ப அங்கேயே என்ன செய்கிறது? எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை அன்பர்கள் இருந்தாலும், எத்தனை பேர் நம்மை பார்த்தாலும், நமக்கு மிக நெருங்கிய உறவு எது? தாய். அப்ப தாயை நாம கெட்டியாக பிடித்து கொண்டால், நாம் எப்பொழுதெல்லாம் பசி உணர்வு ஏற்பட்டு அழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவள் என்ன செய்வாள்? பாலூட்டுவாள். ஒவ்வொன்றாக நம்முடைய தேவைகளை கவனித்துக் கொள்கிறாள் என்று இந்த குழந்தை சிந்தித்து தாயோடு நெருங்கி உறவாடுகிறது. அங்கேதான் புத்தி ஆரம்பம். அப்ப என்னுடைய தேவைகள் எது எது என்பதை அந்த தேவைகளை பூர்த்தி கொள்வதற்காக புத்தி உருவானது. இந்த புத்தி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டும் இல்ல, நம் உடலில் இருக்கக்கூடிய பல அவயங்களை இந்த புத்தி ஆளுமை செய்கிறது. மிக முக்கியமாக நம் உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பான தோலை அதுதான் ஆளுமை செய்கிறது. அப்ப ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் டிசீஸ் ஏற்படுபவர்களுக்கெல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்ப இந்த புதன் படிப்படியாக அது கணக்கு போடுது. என்ன செய்யுது? கணக்கு போடுது. எனக்கு எதெல்லாம் வேண்டும், யாரிடம் கேட்டால் இதையெல்லாம் தருவார்கள் என்று சொல்லுது. தாய் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவ ஒன்றும் பெருசா வெளியில போல. அப்ப என்ன செய்து, இன்னொரு மனிதன் தான் வந்து போறான். அவனுக்கு பேர் அப்பான்னு சொல்றாங்க. அப்ப தந்தையிடம் அது நாம் எதையெல்லாம் கேட்டாலும் தந்தை வாங்கி தருவார் என்று அது கணக்கு போடுகிறது, சிந்திக்கிறது. படிப்படியாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. இந்த புதன் இப்படி தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே வரும்போது வயது நகர 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 இந்த நமக்கு அறிவு என்ற இந்த வாழ்க்கையில, இந்த பூமியில வாழணும், இன்னும் சிறப்பா வாழணும்னா கல்வி அறிவு தேவைப்படுகிறது என்று நம்முடைய பெரியோர்கள் உருவாக்கி கல்வியை புகட்டினார்கள். அப்ப இந்த கல்வியையும் நாம் என்ன செய்தோம்? வியாபாரமா மாத்திட்டோம். இந்த கல்வியையும் எது அதிகமாக சம்பாதிக்க உதவுமோ அந்த கல்வியை பயில துவங்கிட்டோம். இதெல்லாம் புதனுடைய வேலை. சரி, அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் புதன் என்ன செய்கிறது? கல்வி பயின்ற பிறகு, நான் ஒரு வேலையில் அமர்ந்த பிறகு, சம்பளம் வாங்கிய பிறகு இந்த சம்பளம் போதாது என்று நினைக்கிறது. இதுக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் மேலே போவதற்கு, இன்னும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த சம்பளம் போதாது. அப்ப என்ன செய்யலாம்? எனக்கு கிடைத்த வேலையை வைத்துக்கொண்டு இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம் என்று திட்டம் போடுகிறது, கணக்கு போடுகிறது. அப்பொழுதுதான் லஞ்சம் என்ற ஒன்று உருவாகிறது. பாக்குறோம் இல்லையா? கடமைகளை செய்வதற்கு லஞ்சம் பெறுகிறோம் அல்லது லஞ்சம் கொடுக்கிறோம். இப்ப இந்த எண்ணங்கள் எதனால் ஏற்பட்டது? யோசிச்சு பார்த்தோம்னா புதன் தான் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறான். அப்ப
நம்முடைய அனுபவ அறிவை தருவதற்காக, தேவைகளை பெருக்குவதற்காக இயற்கையால் உருவான கிரகம் புதன். இந்த புதன் புத்தி. இந்த புத்தி கணிதம் கணக்கு போடும். கணிதத்திற்குரிய கிரகம் புதன் தான். கணிதத்திற்குரிய கிரகம் சனி. இந்த 2 கிரகங்களும் கணிதத்திற்குரிய கிரகம். ஆனால் சனி மிக ஆழமான, மிக பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை எல்லாம் அது என்ன செய்யும்? நம் உடலில் சேமித்து வைக்கும். ஆனால் புதன் என்ன செய்வானா, அவ்வப்போது தேவைகளை என்ன செய்வான்? தன்னுடைய கணக்கிட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வான். இதன் விளைவாக உருவானதுதான் நாம் செய்கின்ற பல்வேறு பாவங்கள். நாம் புத்தியின் காரணமாக மட்டும்தான் பல்வேறு பாவங்களை, இயற்கைக்கு முரணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நாக்கு புதன் தான். இப்ப நாக்கு சுவையை எண்ணுகின்ற, சுவையை தேடுகின்ற நாக்காக மாறிவிட்டது. எனவே என்ன செய்யறோம்? இந்த உடலுக்கு ஒவ்வாத உணவுகளையும் இந்த புதன் என்ன செய்யறான்? தேடுகிறான், கேட்கிறான். நாம என்ன செய்யறோம்? கொடுக்க துவங்குகிறோம். அதன் மூலமாக என்ன செய்கிறது? புதன் உடல் கெடுகிறது, உயிரே சில நேரத்தில் நகர்ந்து விடுகிறது. நம்ம இப்ப பாக்குறோம் கள்ளக்குறிச்சியில இந்த நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? மிகச்சரியாக நம்ம சொல்ல போனோம்னா புதன் தான் காரணம். இந்த புதன் ராகுவோடு இணைந்து இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வான். அப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம், பூமி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளை இந்த கோள்கள் தான் ஆளுமை செய்து அவர்களுடைய தேவைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது? தேவைகளுக்கு மிகுதியாக வேண்டும் என்று மனிதன் சிந்திக்கிறான். அந்த சிந்தனை புதனினால், புத்தியினால் ஏற்படுவது. இந்த புத்தி படிப்படியாக குருவிடமிருந்து நம்மை விளக்குகிறது. இந்த குரு என்பது மெய்யறிவு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்கிறான். நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை இது போதும், இது நமக்கு சிறப்பாக இருக்கிறது என்று எது அவசியமோ அதை மட்டும் பெறுவது குருவினுடைய வேலை. அல்லது எது அவசியமோ அதை மட்டும் தருவது குருவினுடைய வேலை. நல்லா புரிந்து கொள்ளணும். நாம குரு நம்முடைய உடலில் சிறப்பாக இருக்கிறார் என்றால் நாம் நமக்கு என்ன தேவையோ அதை குரு தந்து விடுவார். அது என்னவாக வேண்டாலும் இருக்கலாம். அதுக்கு பணமாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது இல்லம் வீடாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். என்ன தேவை என்று, அவசியமான தேவை, நியாயமான தேவை, என்ன தேவை என்று விரும்புகிறோமோ அதை குரு கொடுத்துருவார். ஆனா உடம்புல குரு இருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? புதனை வழுக்க வைத்து குருவை இழந்து விடுக்கிறோம். இந்த புதனும் குருவும் 50-50 இருக்கணும். அனுபவ அறிவும் மெய்யறிவும் 50-50 இருக்கணும். இந்த 50-50 இருந்தா புதன் சில நேரத்தில் கூடுதலாக பெற வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது குரு என்ன செய்வாரு? அதை அப்படியே தடுப்பார். வேண்டாம், இந்த வழியில போக வேண்டாம். இப்ப ஒரு அலுவலர் இருக்கிறாரு, ஒரு அதிகாரி இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? ஒரு காரியத்துக்காக போறோம். அவர் செய்து கொடுக்கணும், அவருடைய கடமை. ஆனா பணம் கேட்கிறார். இந்த பணம் கேட்கும் போது அது லஞ்சமாக கேட்கிறார். அப்ப லஞ்சமாக கேட்க வேண்டும் என்ற உணர்வை தருபவன் புதன். ஆனால் குரு உள்ளே உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? இல்ல இல்ல, லஞ்சம் வாங்குறது தப்பு, உனக்கு இதுவே போதும், உனக்கு இன்னும் கூடுதலாக தேவையா, அது அவசியமான தேவை என்றால் நான் செய்து தருகிறேன் என்று குரு என்ன செய்வான்? தடுத்து நிறுத்துவான். அப்ப இந்த 50-50 இருக்கும்போது நாம் தவறுகள் செய்ய மாட்டோம். எப்ப? லஞ்சம் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாது. அப்ப இந்த குரு குறைந்து புதன் அதிகரிப்பான். இல்ல இல்ல, நீ சொல்றது தப்பு, நீ என்ன எனக்கு குறைவாக தருகிறாய், எனக்கு இதை விட அதிகமான தேவை இருக்கிறது. அப்ப இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் அவர்களிடம் பணம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று புதன் விரும்ப துவங்குவான். அப்படி விரும்ப துவங்கும் போது குருவினுடைய அவருடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்ப எப்பொழுது குருவினுடைய அளவு குறைந்து புதனுடைய அளவு அதிகரிக்கிறதோ அப்பொழுதுதான் நம்மிடம் தீய கர்மாக்கள் சேருகிறது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப எனக்கு புதன் தான். இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பதில்லை என்று புதனை பற்றி வரிவரியாக இந்த ஜோதிட சாஸ்திரம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான், மிகப்பெரிய விஷயம்தான். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைப்பதில்லை.
பொன் என்பது குரு, புதன் என்பது புத்தி. அப்ப என்ன செய்கிறோம்? பொன்னே கிடைச்சாலும் புதன் கிடைக்கும். அதாவது குரு நமக்கு வழியக்க உதவி செய்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்? அவரை நிராகரித்து விட்டு புதனை தேடி ஓடுகிறோம். அப்ப இந்த புதன் என்ன செய்கிறான்? நமக்கு பல்வேறு சுயநலத்தை நமக்கு தருகிறான். சுயநலம் சார்ந்த பல்வேறு சிந்தனைகளை தருகிறான். இந்த பூமி சுயநலத்தின் சுயநலம் கொண்டவர்களுக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியினுடைய ஜீவராசிகளை எல்லாம் பாருங்களேன். எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய நலம் பேணுகிறது. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. தன் நலம் பேணுகிறது. ஆனால் தன் நலத்தை விட பிறர் நலம் பேணுகிறது. நீங்க சிங்கம், புலி, யானை, ஆடு, மாடு எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, தன் நலத்தை விட தன் இனத்தினுடைய நலத்தை பேணும். இயற்கையாக பேணும். அந்த தாய்மை உணர்வை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனிதர்களில் மட்டும்தான் பெற்ற குழந்தையே தாயே கொள்ளுவா. பெற்ற மகன் தாயை கொள்ளுகிறான். இந்த அநீதி இந்த ஒரு நினைக்கும் போதே மனம் பதறுகிறது. அப்ப இந்த உணர்வு எதனால் ஏற்படுகிறது? அப்ப எனக்கு ஒரு காரியம் நிகழணும். யாரு? எனக்கு ஒரு காரியம் நிகழணும். அதற்காக என் தாயை கூட கொல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தந்தையை கூட கொல்ல தயாராக இருக்கிறேன். என் குழந்தையை கூட கொல்ல தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அல்லவா? இதுதான் மிகப்பெரிய அசுப உணர்வு. இந்த உணர்வை ராகு கேதுக்கள் தான் தரும். மிக முக்கியமாக ராகு தருவான். ஆனா இந்த ராகு அவனுக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாத ஒரு கிரகங்கள். யாரு? ராகு கேதுக்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த கிரகங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பிளானட். அது தன்னிச்சையாக இயங்க முடியாது இந்த கிரகங்கள். அப்ப தன்னிச்சையாக இயங்க முடியாத கிரகங்கள் என்று பார்க்கும்போது 4 கிரகங்கள் இயங்காது. ராகு, கேது, புதன், சுக்கிரன். இந்த 4 கிரகங்களும் தன்னிச்சையாக இயங்காது. இவங்க எல்லாருமே டிபெண்டன்ட் பிளானட்னு பேரு. அதாவது சார்பு நிலை கிரகங்கள் பேரு. ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 4 கிரகங்கள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் தான் நம் மீது ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கின்றன. அதாவது முழுமையாக ஆற்றல் இல்லாத இந்த 4 கிரகங்கள், அதாவது இன்னொருவரிடமிருந்து ஆற்றலை கடன் பெற்று, இன்னொருவரிடமிருந்து ஆற்றலை பெற்று நமக்கு தருகின்ற இந்த கிரகம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிரகம் தான் நம் மீது மிகுந்த ஆளுமை செலுத்துகின்ற கிரகங்களாக இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? புத்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த டிபெண்டன்ட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்யும்? எந்த கிரகம் அதிகமாக விரும்புகிறதோ அந்த கிரகத்தில போய் உட்காந்துக்கும். யாரு? ராகு. இப்ப எனக்கு லஞ்சம் வாங்கணும்ன்ற எண்ணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னுடைய புதன் தானே அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறான். உடனே இந்த புதன் அருகில் சென்று ராகு அமர்ந்து கொள்ளும். அப்ப இன்னும் தூண்டி விடும். நீ என்ன செய்யற? நீ இன்னும் செய்யு, இன்னும் அதிகமாக செய்யு, இது பத்தாது, இன்னும் அதிகமாக செய்யு. இப்ப அவன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் வரும் வரை இது என்ன பண்ணும்? செய்யுன்னு தூண்டி விட்டு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கைது பண்ணிய பிறகு ராகு நகர்ந்துருவான். அவன் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு மனிதனை இயற்கை சூழலிலிருந்து அகற்றுவதுதான் ராகுவனுடைய வேலை. இப்ப அலுவலகத்தை அமர்ந்து சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்தவன் ஒரு சிறைக்குள் போய் அமர்ந்து கொள்கிறான். சிறைக்குள்ள போய் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுடைய சுதந்திரம் பறிபோனது. இந்த அதாவது இந்த ராகு கேதுக்களை சர்ப்ப கிரகங்கள் என்று சொன்ன மகா ஞானிகள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். என்ன காரணம்? சர்ப்பங்கள் எங்கு தங்கும்? பொந்துக்குள்ள தங்கும். ஒரு புற்றுக்குள்ள தங்கும். புற்று, பொந்து என்பது எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? இருளாக இருக்கும். அப்ப சிறை என்பது இருள் தான். கடும் சிறை இருள் தான். அப்ப தன்னுடைய விருப்பம் என்ன? இந்த ராகு கேதுக்களுடைய விருப்பம் என்ன? என்னை போலவே இந்த இயற்கையிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டும். இப்ப பாம்பு, சர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாம்புடைய இயற்கை படைத்த ஒரு வித்தியாசமான விபரீதமான ஒரு உயிரினம் சர்ப்பங்கள். இந்த சர்ப்பங்களுக்கு இமை கிடையாது. சர்ப்பங்களுக்கு இமை கிடையாது. இப்ப நம்ம நினைச்சு பாருங்க. நாம ஒரு 5 நிமிடம் கண்ணை இமைக்காமல் இருக்கிறோம். 5 நிமிடம். நம்முடைய மனநிலை என்ன ஆகும்? மிக அதிகமான எரிச்சலும் கோபமும் வர ஆரம்பிக்கும். கண்களிலிருந்து கண்ணீர் வரும். வேறு எந்த வேலையும் செய்ய விடாது.
உடனே கண்ணிமையை மூட வேண்டும் என்று நம்ம கடுமையாக அதை என்ன பண்ணுவோம், முயற்சி செய்வோம். சிலருடைய சிலருடைய உடல் உபாதைகள்ல கண் இமையை மூட முடியாதவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய ஜாதகத்தை நான் அணுகியிருக்கிறேன். அவர்களுக்கான தீர்வை நாம் கொடுத்திருக்கிறோம். கண் இமைகள் மூடாது. கண் இமைகள் மூடவில்லை என்றால் இந்த உடல் மனம் அப்படியே துடிதுடிக்கும், எரிச்சலாக மாறும். இந்த கண்ணிமைகள் மூடாத ஒரு நிலை யாருக்கு இருக்கு? பாம்புக்கு இருக்கு. அதுக்கு இமைகளே கிடையாது. அப்ப என்ன ஆகும்? எப்பொழுதும் எரிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் எதிரியாக இருக்க நினைக்கக்கூடிய உயிரினம் சர்ப்பங்கள். இப்ப புரிஞ்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் எதிரியாக நினைக்கக்கூடிய கிரகம் உயிரினங்கள் சர்ப்பங்கள். யாரை எப்பொழுதும் எரிச்சலாக ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய உயிரினம் சர்ப்பம். எனவேதான் சர்ப்பம் மனிதர்களை கண்டு அஞ்சுகிறது. ஏன்? அல்லது மனிதர்களை கண்டால் தாக்குகிறது. அப்ப இரண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சர்ப்ப கிரகங்கள் என்பது இருளில் தான் வாழும். இருட்டில் தான் அது என்ன பண்ணும்? இறை தேடும். பொந்துக்குள்ளதான் வாழும். மிக முக்கியமாக அதற்கு இரையை உருவாக்க தெரியாது. இப்ப ஒரு பறவை என்ன பண்ணுது? பறந்து போய் தானியங்களை தேடி வருகிறது. ஆனா பாம்பு என்ன பண்ணும்? யாராவது தயார் செய்து வைத்திருப்பார்கள். ஒரு பறவை முட்டையிட்டு இருக்கும். அந்த முட்டையை தேடி அபகரிக்கும். அந்த முட்டையினால் வருகின்ற குஞ்சுகள் இருக்கும். அந்த குஞ்சுகளை அபகரிக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கிறதோ அதற்கேற்ற உயிரினங்களை கபலீகரம் செய்யும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பறித்துண்ணும் எண்ணங்கள், பறித்துண்ணும் உணர்வுகள் யாரிடம் இருக்கிறது? சர்ப்பங்களிடம் இருக்கிறது, பாம்புகளிடம் இருக்கிறது. இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? லஞ்சம் வாங்கணும்ன்ற எண்ணம் ஏற்படும் போது அது யாரு தூண்டி விடுகிறார்? பறித்துண்ணும் கிரகம் என்ற ராகு தூண்டி விடுகிறான். இப்ப நாம புரிந்து கொள்கிறோம், ராகு என்பது இயற்கை சூழலில் வாழாது. அதாவது சர்ப்பங்கள் இயற்கை சூழலில் வாழாது. அப்ப எவ்வளவுதான் மாஞ்சோலையும் பூஞ்சோலையும் இருந்தாலும் கூட அது என்ன செய்யும்? இருளில் வாழ்வதற்கு தான் விரும்பும். அப்ப அந்த சர்ப்பங்களுடைய ஆதிக்கம் பெற்ற நாம் என்ன செய்கிறோம்? நம்மையும் இருளில் தள்ளிவிடும். மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, நம்ம அனுபவத்துல நாம பார்த்த ஒரு பிரச்சனை செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் மிக அற்புதமான ஜாதகம். ஆனா படிப்படியாக அது குருவினுடைய ஆதிக்கம் கொண்ட ஜாதகம். குரு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பார். குரு ராசி என்ற சிம்ம ராசி, அந்த அம்மா சிம்ம ராசியை பார்ப்பாரு. அங்க இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பார், அங்க இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பார். குரு ஆட்சி பெற்ற குரு. அப்ப இந்த குரு ஆட்சி பெற்ற குரு லக்னத்தையும் சந்திரனையும் செவ்வாயையும் ராசியையும் பார்க்கக்கூடிய அந்த குருவினுடைய ஆதிக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இருந்து படிப்படியாக அகன்றது. பாருங்க, படிப்படியாக அகன்றதனுடைய விளைவு அவருக்கு பல்வேறு எண்ணங்கள் உருவானது. பல்வேறு எண்ணங்கள் உருவான பிறகு அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு ராகு வந்து உள்ள உட்கார்ந்துட்டான். அப்ப ராகு உருவான பிறகு, அப்ப ராகு ஆதிக்கம் செலுத்திய பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. அப்ப நடவடிக்கைகளின் காரணமாக பல்வேறு இயற்கைக்கு மாறான தவறுகளை செய்ய துவங்குகிறார். தவறுகள் செய்ய துவங்கிய பிறகு என்ன செய்யுது? வழக்குகள் வருகின்றன. அப்ப வழக்குகள் வந்த பிறகு சிறை தண்டனை வருகிறது. அதற்கு பிறகு அந்த வழக்குகளை நடத்த வேண்டும் என்ற மன உளைச்சல் ஏற்படுகிறது. படிப்படியாக அவர் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருந்து அகற்றுகிறது. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் வாழ வேண்டிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவருடைய ஜாதகம் அவ்வளவு அற்புதமான ஜாதகம், அவ்வளவு புண்ணிய ஜாதகம். அப்படி குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம் என்ற ஒரு நிலையில் லக்னத்தை பார்க்கின்ற குரு, ராசியை பார்க்கின்ற குரு, செவ்வாயை பார்க்கின்ற குரு, சந்திரனை பார்க்கின்ற குரு, இப்படி இருந்த ஒரு ஜாதகம் மிக விரைவாக மாண்டு போகிறார், மிக விரைவாக இறந்து போகிறார். அப்ப அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகு என்ன செய்கிறான்? படிப்படியாக நம்முடைய ஆளுமையை அகற்றுவதற்கான வேலையை செய்ய துவங்குகிறான். ரொம்ப முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? இந்த நாக்கு இருக்கு இல்லையா, புதனுடைய நாக்கு. இந்த புதன் என்ன செய்யும்? சாதாரணமா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, இல்ல இன்னும் வித்தியாசமாக சாப்பிட வேண்டும், இன்னும் வித்தியாசமாக சாப்பிட வேண்டும் என்று உணர்வை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். அப்படி வித்தியாசமாக சாப்பிட வேண்டும் என்ற உணர்வுல நம்ம என்ன செய்யறோம்? ஜங்க் ஃபுட் என்ற துரித உணவு வகைகளுக்கு போறோம். இந்த துரித உணவு வகைகள் அப்படியே என்ன செய்யும்? அசைவ உணவு வகைகளுக்கு செல்லும்.
அப்படியே அந்த அசைவ உணவு வகைகள் செல்ல 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 நம் உடலும் கெடும், மனமும் கெடும், இந்த உயிரும் நம்மை விட்டு சென்று விடும். அப்ப மிக அடிப்படையாக நீங்க அவர் மரணம் அடைந்த பிறகு அவரோடு யாரு செல்வி ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் சொல்றாங்க, அம்மாவுக்கு பிடித்த உணவு எது என்று கேட்டால் அம்மா சிக்கன் ஃப்ரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஐயங்கார் வீட்டு பொண்ணு இந்த உணவை எல்லாம் சாப்பிடுவார்களா என்று நாம கேட்கிறோம். கண்டிப்பா சாப்பிட வைக்கும். ஐயங்காரெல்லாம் விஷயம் கிடையாது. அது எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அந்த உணவை சாப்பிட யார் தூண்டும்? ராகு தூண்டியது. அப்ப இந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆயுள் 80 ஆண்டு காலம், 85 ஆண்டு காலம், 90 ஆண்டு காலத்தை ஏறத்தாழ 25 ஆண்டுகளை யார் கபலீகரம் செய்தது? அந்த விதியை யார் தடுத்தது? ராகு தடுத்தான். இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்த ராகு என்ற கிரகத்தை வலிமைப்படுத்துவதற்கு யாரு உதவி செய்தா? புதன் தான் உதவி செய்தான். இப்ப நம்ம எளிமையா புரிந்து கொள்ளலாம். குரு வலிமையாக ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் கூட நாம் என்ன செய்வோம்? குருவினுடைய தன்மையை என்னுடைய புத்தியின் மூலமாக அகற்றி விடுவேன். அப்ப காரணம் என்னுடைய சுயநலம், என்னுடைய சூழல், நான் வாழும் சூழல் என்ன செய்கிறது? எனக்கு தவறான புத்தியை கொடுக்கிறது. இந்த தவறான புத்தி என்ன செய்கிறது? இயற்கைக்கு மாறான செயல்களை செய்ய தூண்டுகிறது. அப்படி இயற்கைக்கு மாறான செயல்கள் செய்யும் போது அங்கே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது. அதான் பிரச்சனை. இப்ப நம்முடைய கர்மா என்று சொல்லும் போது நல்ல கர்மாக்களை உருவாக்குகின்ற கிரகம் குரு. நல்ல கர்மாக்களை உருவாக்குகின்ற கிரகம் குரு. ஆனால் தீய கர்மாக்களை உருவாக்குகின்ற கிரகம் மீத 8 கிரகங்களும் தீய கர்மாக்களை உருவாக்கும். அப்படி தீய கர்மாக்களை உருவாக்குகின்ற 8 கிரகங்களும் தானாக தீய கர்மாவை உருவாக்காது. ராகு கேதுக்களுடைய உதவியின் மூலமாகத்தான் தீய கர்மாக்களை உருவாக்கும். இன்னும் சொல்ல போனா இதுக்கு சனியும் துணை செய்வான். சனிக்கிட்ட 2 பண்புகள் இருக்கு. ஒன்று, மிகச்சிறந்த மனிதர்களாக ஒரு மனிதனை உருவாக்குவது, அல்லது மிக மோசமான மனிதராக ஒரு மனிதரை உருவாக்குவது. இது சனியினுடைய பண்பு. அப்ப நாம சனியிடம் இருக்கக்கூடிய என்ன பண்பை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து. அப்ப குருவை தவிர சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? அவன் தானே இந்த உயிரை உருவாக்குகிறான். அப்ப இந்த சூரியனிடம் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அகற்றுவதுதான் யாருடைய வேலை? ராகுவினுடைய வேலை. அப்ப சந்திரனிடம் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அகற்றுவதுதான் ராகுவினுடைய வேலை. அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய இயல்புகளை அகற்றி தன்னுடைய பிடியில் சிக்க வைத்து படிப்படியாக நம்மை இந்த உலகத்தில் இருந்து அகற்றுவது, இந்த உலகத்தில் துன்பத்தில் ஆளாக்குவது. இப்ப எப்படி பாம்பு, சர்ப்பங்கள் எப்படி எரிச்சலோடு இருக்கிறதோ, சர்ப்பங்கள் எப்படி பயத்தோடு வாழ்கிறதோ, சர்ப்பங்கள் எப்படி மற்ற உயிரினங்களிடமிருந்து அபகரிக்கிறதோ, சர்ப்பங்கள் எப்படி மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்கிறதோ, மற்ற உயிரினங்களிடமிருந்து விலகி இருக்கிறதோ, இப்படி ஒரு பண்புகளை நாமும் பெற்று விடுவோம். சர்ப்பங்கள் எப்படி சுயநலத்தோடு செயல்படுகிறதோ அதை போல நாமும் என்ன செய்வோம்? செயல்பட துவங்குவோம். அப்ப சர்ப்பங்கள் எப்படி விஷம் பொருந்தியதாக இருக்கிறதோ அதே விஷம் பொருந்திய மனிதர்களாக நாம் மாறிப்போம். நம்மிடம் 2 விஷம் பழுதான் இல்லை. ஆனால் மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய உணர்வுகள், மனிதனுடைய புத்தி எல்லாம் விஷமாக மாறிப்போகும். இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா? அப்ப இவை எல்லாம் விஷமாக மாறும்போது என்னுடைய ரத்தமும் விஷமா மாறிடும். அப்ப ரத்தம் விஷமா மாறும்போது இதயத்திற்கு என்ன வேலை? அந்த விஷ ரத்தத்தை இயற்கை இதயம் ஏற்றுக்கொள்ளாது. இதயம் என்ன செய்யும்? தூய்மையான ரத்தத்தை மட்டும்தான் விரும்பும். அதனாலதான் நீங்க எல் பாயிண்ட்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. சூரியனை சென்று அடைகிறாங்களா, ஆதித்யான்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில இருந்து விண்கோள் செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோள் என்ன பண்ணுது? எல் பாயிண்ட்னு ஒரு இடத்துல நிக்குது. அதுக்கு மேல போக முடியல. அது என்ன எல் பாயிண்ட் அப்படின்னா, பூமியிலிருந்து 14 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தூரம்? 14.80 கோடி டிஸ்டன்ஸ். 14 கோடியே 80 லட்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு பூமியிலிருந்து.
மிகச்சரியாக 14.8 கொண்டு போய் நிக்குது. எங்க எல் பாயிண்ட் மிகச்சரியாக 14.8 இருந்து அதாவது 100 அந்த 14 கோடியில 1%. இந்த 1% தான் எங்க வருது, இங்க வந்து உட்கார முடியுது. இந்த 1% தாண்டி சூரியனை சென்று நகர முடியாது. அப்ப சூரியன் அருகில் செல்ல செல்ல எல்லாமே பசுபம் ஆயிடும். அப்ப இதுக்கு 99% அருகில் வர முடியாது. அப்ப பூமியிலிருந்து செல்லுகின்ற எந்த ஒரு பொருளும் அந்த எல் பாயிண்டோட தான் நிக்க முடியும். அதற்கு மேலே செல்ல முடியாது. சென்றால் அது பசுபம் ஆயிடும். இப்ப நம்ம புரிந்து கொள்ளுங்க, இது சூரியனுடைய இயல்பு. சூரியன் எல்லா தன்னிடம் வருகின்ற எல்லா நிலைகளிலும் மிக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இயற்கைக்கு மாறான எதையும் அது ஏற்றுக்கொள்வதில்லை. இயற்கைக்கு அசுத்தமான எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப இந்த ரத்தம் கெட்டு போன பிறகு இதயம் என்பது சூரியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிக ராஜ உறுப்புல மிக முக்கியமான ராஜ உறுப்பு இதயம். அப்ப இதயம் என்ற சூரியன் இந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது, தடுக்கிறது. இல்ல, இந்த ரத்தம் நல்லதல்ல, இதை நான் நிராகரிக்கிறேன் என்று நிராகரிக்கிறது. அப்பொழுதுதான் நமக்கு என்ன செய்யுது, இதய அடைப்பு, மாரடைப்பு வருது. அப்ப ரத்தம் கெட்டு போகாம ஒரு நாளும் மாரடைப்பு வராது. அப்ப ரத்தம் கெட்டு போறதுக்கான காரணங்கள் என்ன? ராகு. ராகுவை வலிமைப்படுத்துவதற்கான காரணம் யாரு? புதன். அப்பா, எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. அப்ப நம்முடைய நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் விதியேன்னு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். அது உண்மை இல்லை. விதியோடு இருக்கிறேன் என்றால் நான் நலமாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன். நான் விதியே என்று இருக்கிறேன் என்றால் நான் நலமாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன். ஆனா என்ன சொல்லுவாங்க, நான் விதியே என்று இருக்கிறேன் ரொம்ப கவலையா சொல்லுவாங்க, ரொம்ப நொந்து போய் சொல்லுவாங்க, ரொம்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக அந்த வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள். அது விதி அல்ல, விதியை தடுக்கின்ற கிரகங்களினுடைய வேலை. விதியை தடுக்கின்ற கிரகங்களுடைய வேலை. விதி நமக்கு ஒருபோதும் தீமை செய்யாது. பா, எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. விதி எனக்கு ஒருபோதும் தீமை செய்யாது. அப்ப என்னுடைய விதியில் வேறு என்ன உள்ளே நுழைந்திருக்கிறது? அந்த விதியில் தீய கர்மாக்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது. விதி வெல்லுமா, தீய கர்மா வெல்லுமா என்றால் விதியை விட தீய கர்மா தான் வலிமையானது. அப்ப இந்த கோள்கள் என்ன செய்கிறது, விதிப்படி செயல்படுவதற்கான ஒரு தேவைகளை அது உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம உடம்புல ஒரு தீய பொருள் போனா உடனே என்ன பண்ணுது, கல்லீரல் என்ன செய்யுது, அந்த தீய பொருளை உள்வாங்கி கொண்டு அதை செரிமானம் செய்து இரத்தத்திற்கு நல்ல சத்துக்களாக அனுப்புகிறது. பாக்குறோம்ல. இப்ப மது அருந்துகிறோம். மது 24 மணி நேரத்துல அதனுடைய விஷத்தன்மையை போக்குகிறது நம்முடைய உடல். மது அருந்தும் போது அதிலிருந்து 24 மணி நேரத்துல அதனுடைய விஷத்தன்மையை நம்முடைய உடல் போக்குகிறது. முக்கியமாக அதனுடைய வேலையை கல்லீரல் செய்கிறது. இந்த 24 மணி நேரம் நம்ம டைம் கொடுக்கறது இல்ல. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் மது, மீண்டும் மது, மீண்டும் மது அப்படின்னு போகும்போது என்ன செய்யுது, அப்பா நான் 24 மணி நேரத்துக்குள்ள என் வேலையை செய்வேன், நீ திரும்ப திரும்ப கொடுக்கும்போது என்னால வேலையை செய்ய முடியாது என்ற நிலை ஏற்படும் போதுதான் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. பாக்குறோம்ல. அப்ப எல்லா அவைகளும் விதி அடிப்படையில செயல்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தீய கர்மாக்கள், தீய செயல்கள், தீய சிந்தனைகளை தூய்மை செய்வதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உழைப்பை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் குருவும் சனியும். சனி நமக்கு தொல்லை தருகிறான் என்று நினைக்கும் போது தொல்லை தரவில்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய தீய கர்மாவை அவன் துடைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் தொல்லை தருகிறான் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளை அகற்றிக் கொண்டிருக்கிறான். இயற்கைக்கு மாறான சிந்தனைகளுக்கான தண்டனைகளை தந்து கொண்டிருக்கிறான். இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளுக்கான தண்டனையை தந்து கொடுக்கிறான். அதனாலதான் அவனை கர்மக்காரகன் என்று அழைக்கிறோம். அப்ப கர்மக்காரகன் கர்மாவை சீராக வைத்துக் கொள்வதற்காக ஓயாது உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய கிரகம் சனி. எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஆனா அந்த சனியை நாம திட்டாத திட்டு கிடையாது. அப்ப சனியும் என்னால் இந்த கர்மாவை துடைக்க முடியவில்லை, இந்த கர்மாவை துவைக்க முடியவில்லை, இந்த கர்மாவை தூய்மை செய்ய முடியவில்லை என்ற நிலை ஏற்படும் போதுதான் ராகு கேதுக்கள் உள்ளே வருகிறார்கள். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக
ராகு கேதுக்கள்லாம் வேலையே செய்யல. இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவில் வேலை செய்யவில்லை. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக ராகு கேதுக்கள் ஜாதகத்துல இருப்பாங்க, அவர் பாட்டுக்கு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ராமன் அவதரித்த காலத்துல ராகு கேதுக்கள் இல்லை என்று ஒரு செய்தி. அட, உண்மைதானா? அப்பொழுது 7 கிரகங்கள் தான் வேலை செய்ததா என்றால் இல்ல, ராகு கேதுக்கள் இருந்தன. எப்பொழுது பூமி, சந்திரன், சூரியன் சூரியன் சந்திரன் பூமி உருவானதோ அப்பொழுதே ராகு கேதுக்கள் உருவாகிவிட்டன. என்ன? சூரியனுடைய நிழல் தான், சூரியனுடைய ஒளியால் ஏற்படுகின்ற பூமியினுடைய நிழல் கேது. சந்திரனுடைய ஒளியால் ஏற்படுகின்ற பூமியினுடைய நிழல் ராகு. அப்ப என்ன நடக்குது? சூரியன், சந்திரன், பூமி 3 பேரும் இருக்கும்போது ராகு கேதுக்கள் உருவாகி விட்டன. ஆனால் அந்த ராகு கேதுக்களுக்கு வலிமை இல்லை. எப்ப வலிமை வருகிறது? ரொம்ப பேட் கர்மாவை நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், சுயநலமற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ராமன் காலத்துல, ராமனை பற்றி நாம பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி ராமன் காலத்துல ஒரு உத்தம புத்திரன், எப்படி உன்னதமான மனிதன். அப்ப ராமன் காலத்துல எல்லோரும் நல்லவர்களாக இருந்தார்கள். ராமன் எல்லோரையும் விட நல்லவனாக இருந்தான். எனவே ராகு கேதுக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தன. ராகு கேதுக்கள் இருந்தன, வேலை இல்லாமல் இருந்தன. இந்த ராகு கேதுக்களை இயற்கை எதற்காக படைத்தது? தேவையில்லாம உன்னை படைக்காது இயற்கை. அப்ப ராகு கேதுக்களுக்கு ஒரு வலிமை, நீ இரு, ஆனா எப்ப நீ செயல்படணும்? ஒரு மனிதனுடைய தீய கர்மாக்கள் என்று ஒன்று வரும்போது நீ செயல்படணும். இன்னொன்று, நீ எப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், இனி நான் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகிறான் என்றால் அப்பொழுது கேது நீ பயன்படு, நீ உதவி செய். இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகளை செய்யணும்னு ஒரு மனிதன் விரும்புகிறான்னா அந்த சாதனைகளுக்கு ராகு நீ துணையாக இரு என்று இயற்கை படைத்தது. அப்ப பெரிய சாதனை மனிதர்கள் எல்லாம் ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இறைவனை அடைந்த அருளாளர்கள் எல்லாம் கேதுனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இது நன்மையா தீமையா? மிகச்சிறந்த நன்மை. ஆனால் இங்கே ராகு என்ன பண்ணும்? இந்த சாதனைகளை அடைந்த பிறகு இதுக்கு மேல நீ என்ன சாதனை செய்ய போற, நீ உனக்காக வாழ் என்று என்ன பண்ணும்? உள்ளிருந்து ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்பதான் இங்க சுயநலம் துவங்குகிறது. எப்பொழுது சுயநலம் துவங்குகிறதோ அப்பொழுது ராகு உருவாயிடும். எப்பொழுது ராகு செயல்பட துவங்குகிறதோ பின்னால் கேது அதற்கான தண்டனைகளை தர துவங்கும். இந்த ராகு, இந்த கேது, சனி இருவரும் கர்மாக்களை துடைக்கக்கூடியவர்கள். கர்மாவை உருவாக்குபவன் யாரு? தீய கர்மாவை உருவாக்குபவன் யாரு? புத்தி என்ற புதன். இதுதான் நம்முடைய முக்கியமான செய்தி. கர்ம ஜோதிடத்துல நாம யாரிடமிருந்து அந்நியப்பட்டு இருக்க வேணும்? புதன் என்ற கிரகத்தினுடைய அசுப ஆணையிலிருந்து நாம் அந்நியப்பட்டு நிற்கணும். இந்த புதன் நமக்கு சுயநலத்தை உருவாக்குவார். இயற்கைக்கு மாறான நம்முடைய தேவைகள் இன்னும் உனக்கு இருக்கு என்று அதிக ஆசைகளை உருவாக்குவான். அதனாலதான் புதன், சுக்கிரன் அருகில் இருப்பார்கள். புதனை விட்டு சுக்கிரன் விலகாது, சுக்கிரனை விட்டு புதன் விலகாது. என்ன காரணம்? ஒரு ராசி 2 ராசிகளை விட்டு இவர்கள் விலகவே மாட்டார்கள். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் புதனும் சுக்கிரனும் பக்கத்துல இருப்பாங்க. என்ன காரணம்னா சுக்கிரனுக்கு புதன் தேவை. ஆசைக்குரிய கிரகம் சுக்கிரன். புத்தி மூலமாகத்தான் ஆசையை அதிகப்படுத்த வேண்டும். சரியா? சந்திரன் என்ன செய்யறான்? சுக்கிரனுடைய வலையில் போய் விழுவான். மனம் என்பது சுக்கிரனுடைய வலையில் போய் விழுவும். ஆனா இந்த வலை யாரால் விதைக்கப்படுகிறது என்றால் புதன் மூலமாகத்தான் விதைக்கப்படும். அப்ப இந்த சுக்கிரன் என்ன செய்கிறது? எல்லோரையும் ஆளுமை செய்வதற்காக மிக அற்புதமான ஒரு கணக்கிட்டு அருகில் அந்த கிரகங்களை வைத்துக் கொள்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. சுக்கிரனை நீங்க கவனிச்சு பாருங்களேன். சுக்கிரனுடைய வீட்டுல சந்திரன் உச்சம். மனதை அவன் பயன்படுத்திக் கொள்ளணும். சுக்கிரனுடைய வீட்டில் சனி உச்சம். ஏன்? விதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுக்கிரன் அருகிலேயே சூரியன் அருகிலேயே சுக்கிரன் வாழணும். ஏன்? சூரியனிடமிருந்து
எல்லா விதமான ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். சூரியன் அருகில் சுக்கிரன் இருக்கும். ஓரிரு ராசிகளை விட்டு விலகாது. சுக்கிரன் அருகிலேயே புதன் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப சுக்கிரன் அருகிலேயே புத்திகாரகன் என்ன பண்ணும்? இந்த புத்தி என்ன பண்ணுது? எனக்கு இன்பம் வேண்டும், இன்பம் வேண்டும் என்று விரும்ப வைக்கிறது. ஆனால் புதனை அழிகிரகம் என்று சொல்கிறார். காரணம் என்ன? சுக்கிரன் அதிகமாக வேலை செய்ய புதன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய அழித்தன்மையை கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்ப புதன் சுக்கிரன் அருகில் இருக்கக்கூடிய காரணத்தினால் புத்தியை பயன்படுத்திக் கொள்கிறது. ராசி மண்டலத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, சுக்கிரனுடைய வீட்டுக்கு நேர் எதிரில் செவ்வாயினுடைய வீடு இருக்கும். சுக்கிரனுடைய வீட்டுக்கு நேர் எதிரில் செவ்வாயினுடைய வீடு இருக்கும். அப்ப செவ்வாய்க்கு நேர் எதிரில் அமர்ந்து கொண்டு அவ்வப்போது செவ்வாயினுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்கும் சுக்கிரன். அப்ப சுக்கிரனுடைய வீடு என்ற கிரக வீடு 2 வீடு. என்ன வீடு? ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலாம். துலாத்திற்கு நேர் எதிர் வீடு மேஷம். ரிஷபத்திற்கு நேர் எதிர் வீடு விருச்சிகம். இது 2 செவ்வாயினுடைய வீடு. இன்னமும் சொல்லப்போனா சுக்கிரன் தனக்கு முன் பின் செவ்வாயினுடைய வீடுகளை வைத்துக் கொள்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. துலாத்தினுடைய அடுத்த வீடு செவ்வாயினுடைய விருச்சிகம். ரிஷபத்தினுடைய பின் வீடு செவ்வாயினுடைய மேஷம். எவ்வளவு பிளான் பண்ணி சுக்கிரன் நம்ம ஆளுமை செய்கிறான் பாருங்க. எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. எல்லாரையும் ஆளுமை செய்து விட்டது யாரு? சுக்கிரன். சுக்கிரன் சூரியனை அருகில் அமர்ந்து ஆளுமை செய்கிறது. புதன் அருகில் இருந்து அமர்ந்து ஆளுமை செய்கிறது வான்நிலையில். ராசி மண்டலத்துல சந்திரன் வீட்டில் அமர்ந்து சந்திரனை ஆளுமை செய்கிறது. சந்திரன் வீட்டில் அமர்ந்தல, சந்திரனுடைய வீட்டில் சந்திரனை உச்சம் செய்து சுக்கிரன் ஆளுமை செய்கிறான். தன்னுடைய வீட்டில் விதிகாரகன் சனி, கர்மக்காரகன் சனியை தன்னுடைய வீட்டில் அமர வைத்து ஆளுமை செய்கிறான். பாருங்க, சுக்கிரன் சந்திரனையும் சனியையும் ஆளுமை செய்கிறான். அப்ப எல்லா கிரகத்தையும் ஆளுமை செய்து விட்டான். எஞ்சிய ஒரே ஒரு கிரகம் இருக்கு. யாரு? குரு. குரு கிட்ட ஆளுமை செய்ய முடியாது. யாரு? சுக்கிரன் குருவிடம் போய் ஆளுமை செய்ய முடியாது. ஆனா என்ன செய்கிறது? குருவினுடைய வீட்டில் அமர்ந்து குருவை ஆளுமை செய்கிறது. குருவினுடைய வீட்டில் அவன் உச்சம் பெறுகிறான். நல்லா கவனிங்க. குருவுடைய வீடான மீன ராசியில உச்சம் பெறுகிறான். அப்ப மீன ராசி ஆளுமை செய்கின்ற இந்த குருவினுடைய 2 வீடுகள் இருக்கிறதெல்லாம், ஒன்று தனுசு, இன்னொன்று மீனம். இந்த 2 வீடுகளிலும் மீனம் என்பது ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி. அந்த மீன ராசியை தான் மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க. மோட்சத்துக்கு போகவே விடாம அதிகமான ஆசைகளை தருகின்ற ராசி மீன ராசி. மீன ராசி அன்பர்களை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருப்பாங்க, கொஞ்சம் பகட்டா இருக்கணும்னு விரும்புவாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா அது குருவினுடைய இயல்பு அல்ல. குருவினுடைய ராசியில் அமர்ந்து கொண்டு பகட்டாகவும் நிறைய அனுபவங்களை பெற வேண்டும் என்ற ஆசையோடு, அதிகமான ஆசையோடு இருக்கக்கூடிய ராசியாக மீனம் இருக்கிறது. காரணம், அங்கே சுக்கிரன் உச்சம் பெறுகிறான். அப்ப பார்த்தா இந்த சுக்கிரன் ரொம்ப ப்ரீ பிளான்டா எல்லா கிரகத்தையும் ஆளுமை செய்கிறான். அப்ப ராகு கேதுக்கள் சொல்லவே வேண்டாம். ராகுவிடம் என்ன செய்யும்? மிக அற்புதமாக ராகுவிடம் அதீதமான ஒரு பண்புகளை பெற வைக்கும். ஒரு மனிதன் 2 திருமணங்கள், 3 திருமணங்கள், 4 திருமணங்கள் எல்லாம் போறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் சுக்கிரன் ராகு இணைவு. மிக அதிகமான கள்ள உறவுகள் அதிகமாகி கொண்டிருப்பதற்கு காரணம் சுக்கிரன் ராகு. அப்ப இந்த சுக்கிரன் ராகு என்ற நிலை அதீதமான இன்பங்களை தூக்கி வைத்து விடும். அப்ப ராகுவை பயன்படுத்திக் கொள்கிறான். எந்த வகையிலும் செயல்பட முடியாத சுக்கிரன் ஆளுமை செய்ய முடியாத ஒரு கிரகம் இருக்கிறான், கேதுதான். அப்ப கேதுவிடம் சுக்கிரன் போனா பஸ்பம் ஆயிடுவான். அப்ப சுக்கிரன் கேது தொடர்புடையவர்கள் தீய கர்மாக்களில், அதாவது முன்னால் ஏற்கனவே நாம் சுக்கிரனை மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப இவர்களுக்கு திருமண வாழ்க்கை கிடையாது. யாருக்கு? சுக்கிரன் கேது தொடர்புடையவர்களுக்கு. அல்லது திருமண வாழ்க்கையை கொடுத்து பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து நிம்மதி இழக்க வைத்து விடும். அப்ப சுக்கிரன் கேது என்ற கிரகத்தினுடைய தன்மை எதனால் ஏற்பட்டிருக்கிறது? தீய கர்மாவினால் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கேதுவை செயலிழப்பதின் மூலமாக மீண்டும் அந்த நபர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்திடலாம். வாழ்க்கையில சிறப்பான திருமண வாழ்க்கையை அனுபவிக்க வைத்து விடலாம். அப்ப என்ன செய்யணும்?
கேதுவிடம் இருக்கக்கூடிய தீய கர்மா என்ன என்று கண்டறிந்து அந்த கர்மாவை அகற்ற வேண்டும். பெரிய ப்ராசஸ்ல, ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு மெய்யறிவு, பேரறிவு கொண்ட ஒரு கல்வி என்பது ஜோதிட கல்வி. இப்படி ஒரு கலை நம்முடைய முன்னோர்களால் நமக்கு கண்டறிந்து தருவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம 1000 விமர்சனம் பண்ணலாம். இப்ப நானுமே பெரிய பக்தி மாதிரிலாம் கிடையாது. நானுமே லாஜிக், அதாவது எல்லாவற்றையும் மிகச் சரியாக கவனிக்கக்கூடியவன். அதாவது லாஜிக் இருந்தா தான் நான் அதை என்ன பண்ணுவேன், விரும்புவேன். இன்னமும் சொல்ல போனா நானே புதனுடைய ஆதிக்கம் கொண்டாள். ஜெயலலிதாவுடைய லக்னம் எதுனா மிதுன லக்னம். அதே லக்னம் தான் என்னுடைய லக்னம், மிதுன லக்னம். இறை அருள் என்ன பண்ணுச்சு, புதனுடைய உண்மை சொரூபத்தை எனக்கு இயற்கை உணர்த்தியது. அப்படி இயற்கை உணர்த்திய பிறகுதான் இந்த கர்ம ஜோதிடம் என்ற ஒரு கான்செப்டை நான் எடுக்கிறேன். அப்ப இன்னைக்கு நாம பாக்குறோம், ராசி மண்டலம் வேலை செய்யல, கோள்கள் வேலை செய்ய மாட்டேங்குது, நட்சத்திரங்கள் வேலை செய்ய மாட்டேங்குது, ராசி மண்டலம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப நாம் ஜோதிடம் எதை வைத்து பார்ப்போம், கோள்களுடைய செயல்பாட்டை வைத்துக் கொண்டு. இப்ப 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் அமர்ந்து இருக்கிறதுனா உங்களுக்கு நன்மையை தரும். அப்ப 5ஆம் அதிபதி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா உங்களுக்கு நன்மையை தரணும், சரியா? அப்ப என்ன செய்யுது, அந்த 5ஆம் இடமே வேலை செய்ய மாட்டேங்குது, கெட்டு போயிடுது. நமக்கு நன்மைகளை கூட செய்ய வேண்டிய குரு என்ன பண்றாரு, வாய் பொத்தி கை கட்டி அமைதியாக இருக்கிறார். நீங்கெல்லாம் ஆடுறீங்கப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்றார். அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, குருவினுடைய தன்மையை அதிகரிக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு சிறிதாக குருவினுடைய தன்மையை அதிகரிக்க அதிகரிக்க இந்த தீய கர்மாவிலிருந்து படிப்படியாக விலக துவங்குவோம். இது பல யுக்திகளை கையாளணும். இந்தியெல்லாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செஞ்சா சாமி கும்பிட்டு வந்துட்டாலே உடனே கிளியர் ஆயிடும். திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும், ஸ்ரீரங்கம் போனா கல்யாணம் நடக்கும், சரியா? திருவாபுரி முருகன் கோவிலுக்கு போனா உடனே வீடு கட்டுவோம். அப்ப ஒவ்வொரு திருக்கோயில்களும் நமக்கு தேவையான பல நன்மைகளை செய்து கொண்டிருந்தது, ஒவ்வொரு திருக்கோயிலும். அப்ப இந்த நன்மைகள் எல்லாம் இப்ப வரமாட்டேங்குது. என்ன காரணம்னா, நான் இவ்வளவு கடுமையான தீய கர்மாவை வைத்துக்கொண்டு நான் ஒரு திருக்கோவிலுக்கு சொல்லும் போது, அந்த திருக்கோவில் எனக்கு என்ன நலத்தை என்ன வளத்தை தந்தாலும் இந்த தீய கர்மா தடுக்குது. நானும் கோயில் கோயிலா போயிட்டு வந்தேங்க, எந்த பரிகாரம் வேலை செய்ய மறுக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள். அப்ப என்ன காரணம் என்றால், நம்முடைய கர்மா தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்மகாரகன் சனி அசுபத்தன்மைகளை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கர்மகாரகனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த புதன் தீய கர்மாக்களை எல்லாம் உருவாக்கிய மூலகர்த்தா அவன் தானே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் நல்லவன் என்ற வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறான். இப்ப அவன் இப்பொழுது சுயநலக்காரனாக அதிகமாகி என்னிடம் என்ன செய்கிறான், அதிகமான தீய கர்மாக்களை ஏற்படுத்தி விட்டான். இதன் விளைவாக ராகு கேதுக்கள் என்னிடம் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில நான் போய் ஒரு இறைவனை வழிபடும் போது, இந்த நிலையில நான் போய் ஒரு திருக்கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பலனும் இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, மீண்டும் நான் இயல்பு நிலைக்கு திரும்பணும். இந்த தீய கர்மாவிலிருந்து படிப்படியாக குறைக்க 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 குருவினுடைய அருள் நமக்கு படிப்படியாக ஏற ஆரம்பிக்கும். அப்ப குருவினுடைய அருள் பெற வேண்டும் என்றால் தீய கர்மாக்கள் அகல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மட்டும் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக வைத்துவிட்டு, இந்த தீய கர்மாக்கள் எப்படி ஏற்படுகிறது என்பதை ஓரளவு பார்த்தோம். இந்த தீய கர்மாக்களை எப்படியெல்லாம் அகற்றலாம், இதற்கு என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. இந்த 4 நாட்களையும் மிக உன்னதமான செய்திகளை நாம் பார்க்கலாம். மிக்க நலம். அதிகமான அன்பர்கள் தொடர்ந்து இந்த அதிகாலை வேளையில இந்த செய்தியை அறிய வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் குழுமி இருக்கும் போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், குருவினுடைய தன்மை பெற்றவர்களால் தான் இது போன்ற வகுப்புகளை அமர்ந்து பொறுமையாக உட்கார்ந்து கேட்க முடியும். அப்ப குரு என்பவன் பொறுமையை தருகிறான், நல்ல செய்திகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறான். இந்த நாம் குருவுக்கு நன்றி சொல்லி இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.